இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் எமக்கென்று சில கடமைகள் இருக்கின்றன. ஒரு தந்தையை பொறுத்த வரைக்கும் எதுவரை காலம் அவரால் கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படி என்று சொன்னால், அவரிடத்திலே பொருளாதாரம் இருந்து அவர்தான் அந்த குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கடமை இருக்கின்ற காலம் வரும் வரைக்கும் தான் அவரால் கண்டிப்பை வெளிப்படுத்த முடியும். ஏன்னா அவர் தான் செலவழிக்கிறார், அவர் தான் பொறுப்பில் இருக்கிறார். அதனால் அந்த குடும்பத்தை கவனிக்கக்கூடிய முழு ஆற்றலும் அவருக்கு இருக்கும். அந்த காலப்பகுதியில் தான் அவர் அந்த கண்டிப்பான ஏற்கனவே உள்ள தோரணையில் அவர் இருக்க முடியும். எல்லாரும் அதை கேட்டு நடக்கக்கூடிய நிலையும் அப்பதான் ஏற்படும். ஆனால் ஒரு காலம் வரும், அந்த கண்டிப்பெல்லாம் அவருக்கு கண்டிப்பு அந்த மாதிரியான கடுமையான உணர்வெல்லாம் இருக்கும். ஆனால் அவரை விட்டு அவரோட தொழில் போயிடும், அல்லது அவர் நோயாளியாகிடுவார், அல்லது அவர் பிள்ளை சம்பாதிக்க ஆரம்பித்து பிள்ளையுடைய செல்வாக்கு வீட்டில் அதிகரிச்சு பணம் என்ன செஞ்சிடும், மகன் மூலம் இவர் இல்லாட்டி மகன் என்ன செஞ்சிருவான், கொண்டு வந்து சேர்த்துருவான்ற நிலை வரும். இந்த இடம்தான் ஒரு மார்க்கம் உள்ள நன்றி உள்ள ஒரு பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான முதல் இடம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி இடத்தில் நாங்கள் அந்த தந்தைக்கு கொடுக்க வேண்டிய முதல் மரியாதையும் முதல் ஸ்தானமும் முதல் நன்றியும் எது தெரியுமா? பணம் இருந்த நேரத்தில், இந்த குடும்பத்தை அவர் கவனித்த நேரத்தில், இந்த குடும்பத்துக்கு முன்மாதிரியாக இருந்த நேரத்தில் எந்த அதிகாரம் அவரது கையிலே இருந்ததோ, எந்த அந்த குரல் தொனி அவரது கையிலே இருந்ததோ, எந்த தைரியம் அவரது கையிலே இருந்ததோ, அது முழுதும் அவரை விட்டு போகாத மாதிரி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதான் முதல் கடமை. ஆனால் நிறைய பேர் தவறுகின்ற இடம் அதுதான். நிறைய பேர் தவறுகின்ற இடம் அதுதான். சில தந்தைமார்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று சொன்னால், அந்த மாதிரி கட்டம் வர டைம்ல இப்ப மகன் தான் செலவழிக்கிறான், பார்க்கிறது அவன் தான் என்று சொல்லி தனக்கு நடக்க முடியாது விட்டால், தான் போக முடியாது விட்டால் உணவு கேட்பதற்கு கூட என்ன செய்வார்கள், சங்கடப்படுவார்கள். ஒரு விஷயத்தை எடுத்து கேட்க சங்கடப்படுவார்கள், அதிகார தொனியில் பேச சங்கடப்படுவார்கள். காரணம் இப்ப செலவழிப்பது அவர் அல்ல என்கின்ற ஒரு உணர்வுக்கு ஒரு தந்தை என்ன செய்வார், மாறுவார். நீங்கள் அந்த அந்தஸ்திலே இருந்தால் உங்களை நினைத்து பாருங்கள். நீங்கள் தந்தையாக இருந்து அந்த இடத்தை நீங்கள் அடைந்தால், அந்த குடும்பத்திலே உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்குரிய அந்த அதிகாரம் குறைய ஆரம்பித்தால் என்ன மனநிலைக்கு நாங்கள் ஆவோம் என்பதை நினைத்து பாருங்கள். எந்த வீட்டிலே உங்கள் குரல் உயரமாக இருந்ததோ, எந்த வீட்டிலே நீங்கள் கம்பீரமாக நடந்தீர்களோ, எந்த வீட்டிலே நீங்கள் சொன்னால் எடுபட்டதோ, அதே வீட்டில் கொஞ்சம் சத்தமாக பேச நீங்கள் பயப்படுகின்ற ஒரு நிலை வந்தால், அல்லது சத்தமாக பேசினால் ஏச்சி வரும் என்கின்ற ஒரு கவலை வந்தால், அந்த வீட்டில் நீங்கள் ஒழுங்காக கவனிக்கப்படவில்லை என்பது அர்த்தம். உங்கள் குழந்தைகள் உங்களை ஒழுங்காக கவனிக்கவில்லை என்பது அர்த்தம். எப்படி அந்த இடத்திலே உங்களது நிலை இருக்க வேண்டும் தெரியுமா? உங்களது தந்தையுடைய நிலை இருக்க வேண்டும் தெரியுமா? அன்புள்ள சகோதரர்களே, அவர் சம்பாதிக்கிற நேரத்தில் எப்படி இருந்தாரோ அதே கட்டளைகள், தொழுதாயா என்ற ஒரு அதிகாரமாக கேட்கக்கூடிய விஷயம், சாப்பாடு இன்னும் வைக்கலையா என்ற ஒரு அதிகாரமாக கேட்கக்கூடிய அந்த உணர்வு, கதவை இன்னும் மூடலையா அதிகாரமாக கேட்கக்கூடிய அந்த உணர்வு, வீட்டை கிளீன் பண்ணலையா, அல்லது தான் நோயாளியாக இருந்தால் டெப்லெட்டை இன்னும் எடுத்து வைக்கலையா அதே அதிகாரமாக கேட்கிற நேரத்தில் ஓடி போய் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் உடனே அதை பயந்து எப்படி கவனிக்கிறோமோ அந்த முறையில் நாங்கள் கவனிப்போம் என்று சொன்னால், அதுதான் அந்த தந்தையை நாம் மதிக்கிறோம் என்பதற்கான முதல் அடையாளம். அந்த தந்தை மரணிக்கும் வரைக்கும் அதே அதிகாரத்தோடு மரணிக்க வேண்டும். எத்தனையோ தந்தைமார்கள், அன்புள்ள சகோதரர்கள், இதை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் பலர் இருக்கிறார்கள். உதாரணமாக, மகனை தந்தை பள்ளிக்கு அழைத்து வருவார். அவர் சாதாரணமாக நடக்க முடியாமல் பிடிச்சுக்கிட்டு வருவார். திடீர்னு மகன் ஏதாவது ஒரு அதாவது வேகமாக வலிந்து பிடிச்சதுன்னு தந்தை என்னது கொஞ்சம் கோவப்பட்டு அடிச்சு போட்டுருவாங்க, ஏசிடுவாங்க. மகன் மனதில் என்ன முதலாவது என்ன தோன்று தெரியுமா? இந்த நோய் காலத்துல இவருக்கு இப்படியே இருக்கிறார், அப்படி தோன்றக்கூடாது, இப்படித்தான் என் தந்தை இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். கடைசி நேரம் வரைக்கும் என் தந்தையுடைய உணர்வு, என் தந்தையுடைய அதிகாரம் இதே மாதிரியே தொடர வேண்டும், இதே மாதிரி என் தந்தை இருக்க வேண்டும். அதுல சந்தோஷப்படணும். நீங்கள் எதற்காக சந்தோஷப்படணும் என்றால், தந்தை இன்னும் என்னை பிள்ளையாக மதிக்கிறார், தந்தை இன்னும் என் மீது அதிகாரம் இருக்கிறது என்று நினைக்கிறார். இந்த உணர்வு எங்களிடத்திலே வர வேண்டும். அந்த மாதிரி கோபம் காட்டுகிற நேரத்தில், அந்த மாதிரி பலமாக அவர் நடக்கிற நேரத்தில் அவருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த குடும்பத்தில் எனக்கு அதிகாரம் இருக்கின்ற அவர் நினைக்கிறார், உங்களுக்கு அவர் மீது பாசம் இருக்கிறதுன்னு நினைக்கிறார். அதான் அர்த்தமே. அதனால்தான் தைரியமா அதிகாரம் காட்டுறாரு. நீங்கள் ஏசக்கூடிய பிள்ளையாக இருப்பீர்கள் என்று சொன்னால், அவரை தூரமாக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் பயப்படுவார், பயந்து பேச மாட்டார்.
அவர் ஏதாவது சொல்லிடுவான்னு பேச மாட்டாரு. இல்லை, நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீர்கள் என்று பேசக்கூடிய அதிகாரம் அவரிடத்திலே வர வேண்டும். அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்திலே அவர் செல்லா காசு என்கின்ற அளவுக்கு பொருளாதாரம் அவர் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவர்தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற இடம் அவருக்கு இருக்க வேண்டும். அவர்தான் சொல்ல வேண்டும் என்ற இடம் அவருக்கு இருக்க வேண்டும். கடைசி நிமிஷம் வரைக்கும் இது இருக்கும் என்றால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் அவர் கௌரவமாக இருக்கிறார் என்பது அர்த்தம். இறுதியான ஒரு நபராக, சுமையான ஒரு நபராக, சுமக்க முடியாத ஒரு நபராக அவர் இருப்பாராக இருந்தால் அது நன்றியே கிடையாது. இதனால் தான் இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் அவரிடத்தில் கேட்கிறார்கள், நான் தந்தையின் தாயை கவனித்து வருகிறேன், தந்தையும் தாயும் என்னை சிறிய வயதிலே கவனித்தார்களே, அந்த கூலி எனக்கு கிடைக்கும், அந்த இடத்தை நான் அடைந்து விடுவேனா என்று கேட்டார்கள். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை, தந்தையும் தாயும் உன்னை வளர்த்தெடுக்கின்ற பொழுது, உன்னை கவனிக்கின்ற பொழுது நீ வாழ வேண்டும் என்பதற்காக, உன் எதிர்காலத்துக்காக உன்னை கவனித்தார்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுது மரணிப்பார்கள் என்று எதிர்பார்த்து நீ அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாளைக்கு மௌத்தாகிடுவாங்க, அடுத்த வருஷம் மௌத்தாகிடுவாங்க என்ற மரணத்தை எதிர்பார்த்து நீ கவனித்துக் கொண்டிருக்கிறாய். அவர்கள் உனது வாழ்க்கையை எதிர்பார்த்து, நீ மரணிக்க கூடாது என்று எதிர்பார்த்து உன்னை என்ன செய்தார்கள், கவனித்தார்கள் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதிகாரம் என்பது அந்த தந்தையுடைய கையில் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் உண்மையான ஒரு பிள்ளையாக இருந்து அந்த தந்தை உணர்த்துவீர்கள் என்று சொன்னால், அவருடைய கடும்போக்கு எல்லாம் சில பொழுதுகளில் இடைஞ்சலாக கூட இருக்கும். வலா தகுல்லஹுமா உஃபின், சி என்று கூட என்ன செய்ய வேண்டாம், அவர்கள் இருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அந்த அதிகாரத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவர் எந்த முறையில் கடிந்து கொண்டாலும், நாங்கள் நலவு செய்கிற நேரத்தில், இன்னும் சொல்ல போனால் வயது போக 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 தந்தையுடைய கண்டிப்பு குணம் விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். சம்பந்தம் இல்லாததுக்கெல்லாம் கோவப்படுவார், சம்பந்தம் இல்லாததுக்கெல்லாம் கண்டிப்பாரு, சம்பந்தம் இல்லாத மாதிரி எல்லாம் பேசுவாரு. அந்த மாதிரி நேரங்களில் கூட அவருக்குரிய அந்த அதிகாரத்தை வழங்கி நாங்கள் மரியாதை செலுத்துவது இருக்கிறது, அதுதான் அவர்களுடைய ஒரு பிரார்த்தனை எங்களை வந்து அடைந்து வைங்க, உலகத்தில் எவன் கேட்டாலும் அதுக்கு ஈடாக. அப்படிப்பட்ட ஒரு நிலையை, ஒரு தந்தைக்குரிய அதிகாரத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். இது தந்தைக்கு கொடுக்கக்கூடிய முதல் விஷயம்.